எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் நிறைய தெரிந்த முகங்கள். அண்ணன் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு 6 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்டுக்காக 2021 ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸ்ல உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு கதிர் வந்து நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனா தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நான் சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளோ ப்ரொஃபைல் வந்து ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள்ல இருந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்தில் டேரக்டர் வசந்தபாலன்கிட்ட ஒரு 5-6 வருஷம் வசந்த டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படின்னு சில முக்கியமான படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துட்டு தான் ரைட்டராகவும் இருந்திருக்கேன். அப்போது ஒரு ரைட்டராக இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனராக நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிருக்கேன்னா கண்டிப்பாக நான் காப்பாற்றிருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ப்ரௌடாகவே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுகிற காலகட்டம், இது உருவாக்குன காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப திரும்ப அதை எடிட் பண்ணி நேற்று கடைசியாக ப்ரிவியூவில் பார்க்குற வரைக்குமே இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுக்கு ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியாக பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாங் ஜேர்னி. இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால் 2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஓகேனா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்துல நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னார், சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்களுக்கு நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஆனந்தாவுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகளில் ஒரு 30 சிறுகதைகள் நான் விகடன் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகளில் என்னோட முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இயற்கை சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விகடன் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்வதற்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் வரும். அதை தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படித்து அந்த என்ன சொல்றது 40-50வது எபிசோடு போகும்போது அடுத்து என்ன சரி உடனே வந்து வெப் சீரிஸ் பண்ணிடலாம்னா அந்த இதுவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த வேலையை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸாக பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது தான். ஆனால் அதற்கான பொருட்செலவு, அதற்கான இது வந்து அப்போ அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னன்னா, நான் என்னோட புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்ப சொன்னேன், இந்த கதவுக்குள்ள, இந்த பெரிய கதவுக்குள்ள எப்போ வேணாலும் வந்துட்டு போகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு. அது எனக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்ரீனிவாசன் சார், ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீலன் சார், கார்த்திக், அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள் பெயர்கள் வந்து முன்னாடி வராது. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததா இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு. 3rd ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் மாமன்
அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு அவர் அடுத்தடுத்து போயிட்டு வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளவு வெற்றி படங்கள் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு இருந்த சவால் என்னன்னா, ஒரு 85, 90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவில் இல்லை, வீடுகளா இருக்கட்டும், அப்போ எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்றது ஒரு பெரிய வேலை. அதுல வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீம்ல வேலை பார்த்தா அத்தனை பேரோட உழைப்பும் இருக்கு. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும் நான் வந்து நம்புறேன். அடுத்ததான் வந்து எடிட்டர் ரொம்ப நல்ல பையன், என்னோட வயசுல சின்ன பையன், ஆனா வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்ல வந்து கடந்த 4 மாதங்களா நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சென்சிபிளான நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான இந்த வயசுக்கு இவ்வளவு பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததா மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படின்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அப்படிதான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும், சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக் வந்து நிறைய வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாரும் குறிப்பிட்ட அந்த சாங், சந்தோஷ் நாராயணன் சார் பாருங்க, அந்த சாங் வந்து அவன் வந்து என் கூட டிஸ்கஷன்ல இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். பிரிட்டோவுக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதலை. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவர் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கு வந்து கான் காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேப்பிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ள 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டன் ஆகிட்டேன் நான். நிறைய பண்ணலாம், பட் புதுசாக வரும்போது இந்த டெடிக்கேஷன், அப்புறம் அந்த அந்த எழுதின லிரிக்ல இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனதுனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதுதான் வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக பிரசாந்த். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இந்த அறிவிப்பு வந்து 2 பேர்த்துல யாரு டைரக்டர் அப்படின்னு வருது, அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் குழப்பம் இருக்கு. அது பிரசாந்த் கிளியர் பண்ணுவாரு. ஒரு 5-6 வருஷம் இதுக்காக ஆர்டர் பண்ணி டைரக்ஷன் பண்ணி படம் எடுத்துட்டேன். பட் நான் போய் எல்லாருக்கும் நான் தான் டைரக்ஷன் திரும்ப சொல்ல முடியாது, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த அவுட்ல, இந்த குவாலிட்டியில, இந்த முழுமையான உருவாக்கத்துல நிறைய சப்போர்ட் வந்து பிரசாந்தோட சப்போர்ட் இருக்கு. முக்கியமா தினேஷ், கணேஷ், எடிட்டர் கணேஷ், துர்ராஜன் அப்படின்னு நல்ல டெக்னீஷியன் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நிறைய கிரியேட்டிவ் காலில் ஒரு பிரச்சனை நெருக்கடி இருந்தது, அது கூட நின்று சப்போர்ட் பண்ணது. அப்புறம் எந்த இடத்துலையும் ஒரு ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் வர்றப்போ அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து எனக்கு வராம அவர் வந்து அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி பிரசாந்த். அடுத்ததா இந்த ஒரு ஊர்குடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இந்த தேரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம். ஆக்சுவலா என்னோட டீம் வந்து சின்ன டீம். பிரசாந்த் வந்து ஒரு சின்ன மேன்ஷன் இருக்கு திருச்சியில, அந்த மேன்ஷன் கதவை திறந்தா ஒரு 40-50 பேர் அசிஸ்டன்ட் வெளியே விடுவானுங்க. அந்த மாதிரி அந்த பசங்க வந்து இந்த டீம்ல ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குமே உண்மையிலே வந்து ரொம்ப மனதார நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பெருசா கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா எனக்குலாம் சேர்த்து வந்து நம்மளால் திட்டுவாப்புல. ஆனா வந்து எதையுமே காட்டிக்காம என்ன சொல்றது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நான் ஏதோ கோவப்பட்டுருவோம்ன்றதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு டீமா இருந்தாங்க. ஜீவா, சந்திரபு, அசுஷத், சிவா, விக்கி, வாரன் டைரக்டர் விக்கி, இதுல இருந்த எல்கே, நிறைய பசங்க இருக்காங்க. பேர் சொல்லி கோச்சுக்காங்கடா, ஸ்ரீராம், டிஜே,
நிறைய பேர் இருக்கிறாங்க. சாரி, எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிரவீன், கோகுல், எல்லாருக்குமே என்னோட நன்றி. நீங்க வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியம். அப்புறம் இந்த எடிட்டரோட அசிஸ்டன்ஸ், இந்த லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து அவனுங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணானுங்க. கார்த்தி, சர்வேஷ், அவங்களுக்கும் என்னோட நன்றி. கிட்டத்தட்ட நான் சொல்ல நினைச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சூஃபி கவிஞர் வந்து ஒருத்தரோட வரி ஒன்று இருக்கு. இந்த உலகத்தோட ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு. இதை யோசிச்சு பார்க்குறப்போ கடைசியா ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும்னா இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்துல நிறைய மனிதர்கள், நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு கெட்ட அனுபவங்களையும் கெட்ட நினைவுகளையும் மறந்துட்டு இன்னும் புது உற்சாகத்தோட அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ரைட்டரா நான் எப்பெல்லாம் வந்து ஒரு அவார்டு வாங்குறனோ, எப்பெல்லாம் வந்து என்னோட முக்கியமான புத்தகங்கள் வருதோ அப்பெல்லாம் வந்து பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்ல எல்லா பத்திரிகைகளையும் எழுதியிருக்கேன். நான் ஒரு நவம்பர் மாசம் வந்து சாகித்ய வாங்கிட்டு டிசம்பர் மாசமே அவார்டை திரும்பி கொடுக்குறப்பையும் ஒரு பத்திரிகையில இருந்து கூட யார் அவன் பைத்தியக்காரன், எதுக்கு அதெல்லாம் பண்ற, ஒரு ப்ரொடெஸ்ட்ல வந்து சாகித்ய திருப்பி கொடுத்தேன். அப்பயும் எனக்கு மீடியா வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ இப்படி எழுத்தாளராக இருந்தாலும் தொடர்ச்சியா பத்திரிகை நண்பர்களோட ஒரு நீண்ட நட்பும் உறவும் இருக்கு. இது வந்து ஒரு இயக்குநராக என்னோட ஒரு புனித பயணம், ஒரு புதிய பயணம். எல்லாருமே ஒரு ரைட்டரை எப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். கடைசியா இந்த ஒரு 6 வருடத்தை இந்த ஆளோட சிரமங்களை, கஷ்டங்களை வந்து என்னோட பகிர்ந்துகிட்ட என்னோட தாய், என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள், அவங்க எல்லாத்தையும் நான் நினைச்சுக்கிறேன். நான் வணங்கும் இயற்கை, நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன், எல்லாவற்றுக்கும் மேல் எனது அன்பு மனைவி கார்கி. அதான் வழக்கம் போல நம்ம வீடுங்கிற மாதிரி சரி, நம்ம ஆட்கள் தானே, போன மாசம் தான் பார்த்தோம். எல்லாரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு, டைரக்டரு கதை சொல்ற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் சொல்ல வந்த தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே ஒரு சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதான் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என்னாலே ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ஷோரனர்னா என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோரனர் திடீர்னு ஒருத்தர் ஏதோ புதுசாக ஷோரனர்ன்றாங்களே அப்படின்னா டவுட்டுன்னா, அதை வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் சார், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோட ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசிப்புல கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளா ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லட்சுமி திட்டுவது, ஐயா என்னங்க இதுதானே உங்களை வேலைக்கு வச்சுருக்கீங்க போய் கேளுங்க. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸில் உள்ள என்ன போகுது இப்படி இருக்குது, இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸில் வரேன். எம்டி சார் ரூம்குள்ளே இருப்பேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போ என்ன சொல்லணும், இப்போ நம்மள எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோர் திறக்கணும், என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகாவுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசெல்வன் வந்து அடிப்பார். எல்லாம் கடந்து போனால் நீல அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவான், என்ன ஃபர்ஸ்ட் கோட்டை அழி முதல்ல போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளா பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து டைரக்ட் அவர் லட்சுமி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்து யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன் பிரதீப் சார், இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னன்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபர்ஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு
ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது கதை இருக்குன்னா போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் அவர் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்பவுமே பேசுவேன். அப்படிதான் இப்பயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குதான், உண்மைதான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு. அந்த டீம்ல லட்சுமி சொன்ன அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால இப்பயும் அதே மாதிரி அதே மரியாதையோட அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய கிரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லட்சுமி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கணும் நமக்கு அறிவு கிடையாது. சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி. பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும், அப்படியே வந்தால் இங்கே ஒரு பாவலதனில் ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டு நடித்தாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ 10 வருஷமும் ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்துதான், நல்ல கதை இருக்குன்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்குன்னு நம்புகிறேன். லிரிக்ஸ் சரியாக இப்போ தான் பார்த்தேன், உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வரப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னா டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னென்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்களை மாற்றினேன். டிகேபி, அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரு, ஆர்ட் டைரக்டரு எல்லாரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தணும்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். இது பார்த்துட்டு லட்சுமி ஐயா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோட டீமோட என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோட அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட்டு, இது வந்து லட்சுமி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்ட் என்னை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட என்னாச்சு ஏதாச்சு இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா யார்ட்டையும் கேட்காம நேரம் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், எப்படி சார் இருக்குது அப்படின்னு. ஓகே நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பேசுன்னு தெரில, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது பிரசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த படம் நல்லா பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.